Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பிற்பகல் முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலையில் இடி மின்னலோடு கூடிய கனமழை பெய்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் இடி மின்னலோடு கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரில் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகளும் சிரமப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை நேரத்தில் பெய்த இடியுடன் கூடிய பலத்த மழையால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே ஊர்ந்து சென்றன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை 5 மணியளவில் சாரலுடன் தொடங்கிய மழை பின்னர் கனமழையாக மாறியது. இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலோடு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த பலத்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவுவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரியில் விட்டு பெய்த பலத்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அலுவலகங்கள் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் பாதிக்கப்பட்டதோடு சுற்றுலா பயணிகளும் தங்கும் விடுதிகளில் தஞ்சமடைந்தனர். விழுப்புரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலோடு பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பெய்த பலத்த மழை காரணமாக சிம்ஸ் பூங்காவில் நடைபெற்று வந்த பழ கண்காட்சியை காண முடியாமல் சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிகளுக்கு புறப்பட்டனர். இதேபோல ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.